ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடை தோசைக்கு எப்படி ஊற போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். துவரம்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுலேயே பாசிப்பருப்பையும் போட்டுக்கணும். பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து நிறச்சி 1 டம்ளர் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து 1 டம்ளர் ஊற போட்டுக்கலாம். அப்புறம் அப்புறம் 1 டம்ளர் நம்ம எந்த இட்லி அரிசி போட்டுக்கலாம் அல்லது சாப்பாட்டு அரிசி கூட போட்டுக்கலாம். அரிசி 1 டம்ளர். இது ரெண்டையும் இப்போ ஊற வைக்கிறோம். ஊற வச்சுட்டு தனியாக இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இஞ்சி 1 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை தனியாக ஊற வச்சுருக்கேன். இதையெல்லாம் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி தோசை சுடுறதுன்னு பார்க்கலாம். இதில் வெங்காயம், முருங்கைக்கீரை போட்டு தோசை சுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி சுடுறது அப்படின்னு அப்புறம் பார்க்கலாம். அரைச்சிட்டு ஊறி அரைச்ச பிறகு. இப்போ அடை மாவு அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடை மாவு அரைச்ச பிறகு இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம் 1, முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1/2 hour ஊற வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். மாவு இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை ஒரு 1/2 hour கழித்து நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். ரொம்ப கட்டியாக இருக்குது. தண்ணி ஊற்றி கலக்கிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தேங்காய் சட்னி, இஞ்சி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம இஞ்சி சட்னி செய்கிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இஞ்சி துவையலை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு ஒரு கல் அடுப்பில் வச்சுருக்கேன், வடை சட்டி. இப்போ வடை சட்டி காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்குவோம். இதுக்கு தேவையான பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 1,
பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சம். அடுத்து வரமிளகாய். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து, மிளகாய், புளி 3ஐயும் வதக்கிக்குவோம். இது சிம்பிளான சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இட்லி, தோசை, அடை தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். அதனால் இதை வந்து வதக்கிட்டோம். இப்போ வதங்கிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்குவோம் தனியாக. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம். இதில் பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். இந்த சட்னி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே நல்லது. அதுவும் முக்கியமாக குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். எதை சாப்பிட்டாலும், பாடை தோசை அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டாலும் இது வந்து டைஜஸ்ட் ஆகிடும். அடுத்து ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து. இல்லை வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்ப கொஞ்சம் போல் வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த இஞ்சியோடைய டேஸ்ட்டு எல்லாத்துக்கும் இது வந்து மேட்ச் ஆகும். அதனால் எல்லாம் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டா நம்ம சட்னி ரெடி ஆகிடும்.